الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من حلف على يمين فقال إن شاء الله فلا حنث عليه رواه الترمذي وأبو داود والنسائي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வியலுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்துணை விடயங்களுடைய தெளிவையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவாக இந்த மார்க்கத்துல சொல்லிட்டார். ஒரு மனிதன் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து அவன் மௌத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளும் எப்படி நடந்தா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமோ, எப்படி நடந்தா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானோ அந்த முறையில எப்படி நடக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் மூலமாகவும் ரொம்ப தெளிவாக இந்த உம்மத்துக்கு வழிகாட்டிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த அடிப்படையில மனிதர்களுடைய அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மைதான், மிக முக்கியமான ஒரு பண்புதான் வாழ்க்கையில எத்தனை தன்மைகள் எத்தனை பண்புகள் எவ்வளவு ஈமானிய சார்ந்த விடயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் கலா கதிர வாழ்க்கையில நம்பக்கூடிய மனிதனா ஈக்கும். கலா கதிர் என்று சொல்றது அது நன்மையாக இருந்தாலும் சரி, அதே போல தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து தான் வருவதென்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் கட்டாயம் ஈக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஃமின்களுடைய தன்மையில ஒரு தன்மைதான் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கலா கதிர நம்புறது.
ஈமானுடைய தன்மைகள் எங்களுக்கு தெரியும். 6 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா, அதே போல வக்துபிஹி வர்சுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. 6 அம்சங்கள் ஈமானுடைய அம்சங்கள். நாங்க எல்லாரும் படிச்சு வைத்திருப்போம். இந்த 6 அம்சத்துல ஒரு மனிதன் வந்து சொல்றாரு, நான் அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புறேன், வேதங்களை நம்புறேன், ஆனா இறுதி நாள நம்ப மாட்டேன் என்று சொன்னாருண்டா அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு முஃமின் கிடையாது. ஏனென்றா முஃமினுடைய அடையாளத்தில் 6 அடிப்படையான அம்சங்கள்ல மிக முக்கியமான 6 அம்சங்கள். இந்த 6 அம்சத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாதான் அவன் முஃமின். அப்படி இல்லை, இந்த 6ல 5 நம்பி 1 நம்பாட்டியும் இவர் முஃமினாக கணக்கெடுக்கப்பட மாட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில முஃமின்களுடைய தன்மையில மிக முக்கியமான ஒரு தன்மை, வாழ்க்கையில எப்படி ரப்ப எடுத்திருக்கிறோமோ, நாங்க இறைவன் ஒருவன் தான் என்று எடுத்திருக்கிறோமோ, அல்லாஹ்வை மாத்திரம்தான் நான் ஈமான் கொள்ளுவன் என்பதாக, அல்லாஹ்வை மாத்திரம்தான் என்ற முழு வாழ்க்கையில வணங்குவன் என்பதாக எப்படி உறுதியாக ஈமானியத்தோடு இருக்கிறோமோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது அம்சமோ. அதே போல 6வது அம்சம் சொல்லி காட்டுறாங்க இஸ்லாத்துல, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருவது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறது கட்டாயம். இது முஃமின்களுடைய தன்மையில ஒரு தன்மை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா இந்த காலத்துல கவலை கண்ணியமிக்கவர்களே, சரியான கவலை. ஏனென்றா மனிதர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு பழக்க வழக்கம் உருவாகிட்டு. எப்படி என்றா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்துட்டு, அப்படி இல்ல ஒரு குதூகலம் வந்துட்டு, ஒரு வியாபாரத்துல நல்ல லாபம் ஏற்பட்டது, நல்ல செய்தி ஒன்று வாழ்க்கையில வந்துட்டா இத வாழ்க்கையில இவர் கபூல் செய்யறாரு, இத வாழ்க்கையில இவர் உள்வாங்கிறாரு. அட இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்திருக்குது, அல்லாஹ் என்னைய ரஹ்மத்துடைய கண் கொண்டு பார்க்கிறான், அல்லாஹ் என்னைய எந்த சந்தர்ப்பத்திலும் கையுடல்ல, இப்படி ஈமானியத்தான பல வார்த்தைகள் பேசுறாரு. சந்தோஷத்தை வாழ்க்கையில கபூல் செய்யறார், எடுத்துக் கொள்றாரு. ஆனா அடுத்த பக்கம் இவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருவது, ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறாரு, பெரிய ஒரு ஃபித்னா ஒன்று வருவது, ஒரு பலாய் முசீபத் தருத்திரியம் ஒன்று வருவதா, இந்த தருத்திரியத்தை இவருக்கு வாழ்க்கையில கபூல் செய்யலாம். இந்த நேரத்தில் இவருடைய வார்த்தை எப்படி இருக்கின்றா, இந்த நோய் எங்களுக்கு தான் வரணுமா, இந்த கஷ்டம் எங்களுக்கு தான் வரணுமா, எவ்வளவு பேர் தூள் விற்கிறானோலே அவனோளுக்கெல்லாம் இந்த சோதனை இல்ல, எவ்வளவு பேர் பாவம் செய்யறானே அவனுக்கெல்லாம் இந்த நஷ்டம் மாறல, நாங்க அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறோமே, நாங்க ஹஜ் உம்ராக்கு போறோமே, நாங்க வருஷம் வருஷம் ஜகாத் கொடுக்கிறோமே, நாங்க சதகாவுடைய விஷயத்துல கவனமே, குர்ஆனோட தொடர்பே, எங்களுக்கு தான் இந்த கஷ்டம் வரணுமா என்பதாக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தக்தீர் கலா கதருக்கு மாற்றமாக பேசுறார். ஆனா குர்ஆன் எங்களுக்கு செல்லுது, குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. உங்களோட வாழ்க்கையில ஒரு முசீபத்து உங்ககிட்ட வருவதுண்டா அல்லாஹ் எழுதாம அந்த முசீபத் உங்ககிட்ட வராது. இது குர்ஆன் நேரடியா சொல்லுது. ஒரு வாழ்க்கையில ஒரு முசீபத் ஏற்படுவதா, ஒரு பிரச்சனை ஏற்படுவதுண்டா அது அல்லாஹ் எழுதி வச்சதுதான் உங்களுக்கு வருவதே தவிர புதுசா ஒன்றும் வரப்போறல்ல. இது குர்ஆன் சொல்லுது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் ஒரு அழகான விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. இது அடிக்கடி கேட்ட விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல மனிதர்கள் ஜின்கள் முழு உலகத்துல எல்லா படைப்பும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்ல விடயத்தை கொடுக்க நாடினாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அதை தரையலாம். அதே போல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கெடுதிய உங்களோட வாழ்க்கையில நாடிட்டாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு அநியாயம் செய்ய போறாங்க, உங்களை கேவலப்படுத்த போறாங்க. அப்படி ஒரு அநியாயத்தை நாடினாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம உங்களை கேவலப்படுத்த இயலாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இததான் குர்ஆன் சொல்லுது, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. எவ்வளவு அழகாக அல்லாஹ் பேசுறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மரத்தில இருந்து ஒரு காஞ்ச இலை பூமியை அடைகிறதா இருந்தாலும் அதுவும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாம துனியால ஒன்றும் நடக்கிறல்ல. அப்ப எங்களுக்கு வார சோதனையும் அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே, எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. அல்லாஹ்வுக்கு தெரியாம துனியால ஒன்றும் நடக்கிறல்ல கண்ணியமிக்கவர்கள்.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த 6 விஷயத்தில் 6வது கலா கதிர நம்புறது முஃமின்களுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஈக்கக்கூடிய ஒரு சபைக்கு வந்து கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேட்டாங்க, நீங்க எல்லாரும் உண்மையான முஃமின்கள் தானான்னு கேட்டாங்க. நீங்க எல்லாரும் உண்மையான முஃமின்கள் தானான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தை யார பார்த்து? எல்லா சஹாபாக்களையும் பார்த்து, பெரும் பெரும் சஹாபாக்கள். கேட்டது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எல்லாம் முஃமின் தானான்னு கேட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சஹாபாக்களும் மௌனமா ஈந்துட்டு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நான் முஃமின்கள் தான் யா ரசூலல்லாஹ். எப்படி நம்பிக்கையாகும், எவ்வளவு உறுதியாகும் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நிச்சயமா நாங்க முஃமின் தான். கேட்டாங்க, எப்படி சொல்றீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு? சொன்னாங்க, நஸ்பிரு அலல் பலா யா ரசூலல்லாஹ். இந்த வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துட்டா, எங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துட்டா, அந்த கஷ்டத்தை வச்சு நாங்க புலம்புறல யா ரசூலல்லாஹ், கஷ்டத்துக்கு நாங்க சபர் செய்வோம். அப்புறம் சொன்னாங்க, வனஸ்குரு அலர் ரகா. வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துட்டா அதை கொண்டு வாழ்க்கையில நாங்க பெருமை எடுக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நிஅமத் அல்லாஹ் எங்க வாழ்க்கையில தந்தானே, இவ்வளவு சந்தோஷத்தை தந்தானே, நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அதுக்கு பின்னால சொன்னாங்க, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வனருல்லா பில் கலான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கலா கதிர் வாழ்க்கையில எது என்றாலும், என்ன நடந்தாலும், சந்தோஷமோ கவலையோ துக்கமோ எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய கலா கதிரை நாங்க பொருந்திக் கொள்றோம் யா ரசூலல்லாஹ். இந்த 3 சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர், நீங்க சொன்னது உண்மைதான், நீங்க எல்லாம் உண்மையான முஃமின்கள் தான் என்று சொன்னாங்க. நாங்க எல்லாரும் யோசிக்கணும், நாங்க ஒரு பலாய் முசீபத்து வந்தா பொறுமை செய்யறோமா? ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் வந்தா நாங்க நன்றி செலுத்துறோமா? அல்லாஹ்வுடைய கலா கதிர வாழ்க்கையில நாங்க பொருந்திக் கொள்றோமா? இந்த 3 வாழ்க்கையில ஈங்காதான் முஃமின். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில அல்லாஹ்வால எது எழுதப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில வந்து சேரும், சந்தேகம் கிடையாது. அதுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்யப்பட்ட விடயங்களை எழுதி வச்சுக்கிற ஒரு பலகை உண்டு. அதுக்கு நாங்க எல்லாம் சொல்லுவோம், ஒரு அரபு பேர் சொல்லுவாங்க, லவ்ஹுல் மஹ்பூஸ் என்று சொல்லுவாங்க, பாதுகாக்கப்பட்ட பலகை. இது அல்லாஹ்வால ஒவ்வொரு மனிதனுடைய விடயங்கள், அவனுடைய கலா கதிர் எழுதி பாதுகாக்கப்பட்ட பலகை தான் லவ்ஹுல் மஹ்பூஸ். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லவ்ஹுல் மஹ்பூஸ எந்த மனுஷனும் துனியால கண் கொண்டு பார்க்க முடியாது. ஒரு தூர பார்வை, தூரத்துல இருந்து சரீர பார்க்கலாம். அல்லாஹ் அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறான், அவன் கண்ட்ரோலுக்குள்ள மட்டும்தான் வச்சிருக்கிறான். யாரும் இதுக்குள்ள தலை போடையில இந்த லவ்ஹுல் மஹ்பூஸ் உள்ளது. அதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ், இந்த 2 பேரும் தஃசீர்ல விளங்கப்படுத்துறாங்க. ரொம்ப தெளிவா சூரத்து ராதுடைய ஒரு ஆயத்தை கீழால விளங்கப்படுத்துறாங்க. இந்த லவ்ஹுல் மஹ்பூஸ் இருக்குது, இந்த லவ்ஹுல் மஹ்பூதுடைய பெருசு விசாலம் எவ்வளவுன்னு சொல்லி விளங்கப்படுத்துறாங்க. மாபைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியில இடையில எவ்வளவு தூரம் இருக்குதோ, எவ்வளவு இடப்பட்ட இடங்கள் இருக்குதோ, வானம் பூமியில இடையில இருக்கக்கூடிய அந்த தூரத்துடைய அளவுதான் லவ்ஹுல் மஹ்பூதுடைய அளவு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க, இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா இந்த லவ்ஹுல் மஹ்பூஸ 60 வ 300 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 360 தடவை இந்த லவ்ஹுல் மஹ்பூஸ் அல்லாஹ் பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தான் உலமாக்கள் சொல்றாங்க, என்ன தெரியுமா? லவ்ஹுல் மஹ்பூஸ் 360 தடவை அல்லாஹ்வால பார்க்கப்படுவது. இந்த பார்க்கப்படுற நேரத்துக்கு தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க. சில நேரங்கள் இது நாட்கள்ல துவா செய்யற நேரங்கள். இந்த நேரத்துல துவா கேட்டு அவசரமா கபூல் என்று செல்றது காரணம் என்ன தெரியுமா? அந்தந்த நேரங்கள் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்பூஸ பார்ப்பான், ரஹ்மத்துடைய பார்வையால பார்ப்பான். எங்கட நிலைமையில எங்கட கலா கதிர் ஏதாவது பலாய் முசீபத் தீந்தா, அதுல மிக முக்கியமா ஜும்மாவுடைய நாள், இந்த நாள்ல துஆ கபூலா ஒரு நேரம் இருக்குது. யார் அந்த நேரம் அல்லாஹ் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு துஆ செய்வாரோ, இவருக்கு ஏதாவது பலாய் முசீபத் வாழ்க்கையில ஈந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை அப்படியே இல்லாமல் ஆக்கிடுவான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க வாழ்க்கையில ஏன் அல்லாஹ்வுடைய நியதியை நம்பணும் தெரியுமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன ஏன் நம்பணும் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, லிகைலா தஸவு அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். ஏன் நம்பணும் என்றா, வாழ்க்கையில இழந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க கவலைப்படவும் தேவையில்ல, கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்பட பெருமைப்படவும் தேவையில்ல. மனுஷன் வாழ்க்கையில கலா கதிர நம்பினா இழந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டான், கிடைச்ச ஒரு விஷயத்தை வச்சு அவன் பெருமைப்பட மாட்டான். ஏன்? இவன் முழு நம்பிக்கை அல்லாஹ்வுடைய புறத்திலேதான் எல்லாம் வருவது. அல்லாஹ் தான் எனக்கு இந்த நிலைமையை தந்துகிறான், இந்த சந்தோஷம் தந்தது அல்லாஹ், இந்த கவலையை தந்தது அல்லாஹ். அதனால கவலையை கொண்டு கவலையும் இல்ல, சந்தோஷத்தை கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமும் இல்ல. இவன் நம்புறது கலா கதிர் அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து தான் எல்லாம் வருவது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கலா கதிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய விதி, அல்லாஹுடைய நாட்டத்துடைய நம்பிக்கையும் தான் உள்ளத்துல எந்த இதை நினைச்சு பெருசாக எந்த உணர்வுகளும் அவன் உள்ளத்தை பாதிக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிவைஸ் கொண்டு எடுப்போம், ஒரு மொபைல் போன் எடுப்போம். இந்த மொபைல் போனுக்கு ஒரு மெமரி இருக்கும், இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் கொண்டு இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் மெமரி உள்ளுக்கு ஒரு வைரஸ் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிச்சேன்னா அதுல ஈக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சேர்ந்து அழிபடுமே, அழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருமே. அதே போலத்தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதண்ட உள்ளுக்கு ஒரு மனிதண்ட உள்ளத்துக்குள்ளால இவன் வாழ்க்கையில ஒரு சோதனை வந்த நேரம் கவலை, துக்கம், சஞ்சலம், யோசனை, இந்த மாதிரி தன்மைகள் என்றது ஒரு வைரஸ் இவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அளிக்கும். அது மத்த எல்லா நல்ல விடயங்களையும் இல்லாமலாக்கும். அதே போல அடுத்த பக்கம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்துட்டா சந்தோஷம் உள்வாங்கிறாரு, பெருமை வருவது, பெரிய குதூகலம், அல்லாஹ்வை மறந்து வாழ்றாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனையின் போது கவலை வாரதும் வைரஸ் தான், சந்தோஷத்தின் போது பெருமை வாரதும் வைரஸ் தான். என்னோட உள்ளத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அதை அழிச்சு போடு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்தில் எவ்வளவு தலை சிறந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க. நான் பேசுற விஷயம் கலாக்கது ரொம்ப ஆழமான விஷயம், ரொம்ப ஆழமான விஷயம். அல்லாஹு தாலா விளக்கத்தை தரும். உலகத்துல தலை சிறந்த எவ்வளவு மக்கள் ஈகிறாங்க, பட்டம் எடுத்தவங்க ஈகிறாங்க, பெரிய பெரிய படிப்புகள் படிச்சவங்க ஈகிறாங்க, பெரிய நிலைமையில நல்லா படிச்சவங்க, நல்ல பட்டம் முடிச்சவங்க, எவ்வளோ நிலைமையில ஈக்கிறவங்க ஈக்கிறாங்க. ஆனாலும் இதுவரை காலமும் அப்படி ஒரு கூட்டத்துக்கு அவங்களோட இலக்கை அடைய முடியாம கஷ்டப்படுறாங்க. நல்லா படிச்சவரு, எங்கட பாசையில செல்வோமே, நல்லா படிச்சவரு, ஆனா அவருக்கு தகுதியான ஒரு வேலை இல்லை. நல்ல பட்டம் எடுத்தவர், நல்லா படிச்சு டிகிரி முடிச்சுக்கிறார், ஐ முடிச்சு செஞ்சுக்கிறார், நல்ல ஜொப் ஒன்று இல்ல தகுதிக்கு ஏத்த மாதிரி. ஆனா அடுத்த பக்கம் பார்த்தா 4ஆம் கிளாஸ் படிச்சுப்பாரு, ஒரு கடையில முதலாளியா இருப்பார், படிச்சே இல்ல வாழ்க்கையில, ஒரு கம்பெனியில நிர்வாகத்தில் வைப்பார். இதுக்குத்தான் உலமாக்கள் சொல்றாங்க விதி, கலா கதிர். நாங்க சாதிச்ச என்றதுக்காக வேண்டி நாங்க அடையக்கூடிய இலக்கு அல்லாஹ் தரணும் என்ற நியதி அல்லாஹ் கிட்ட இல்ல, அல்லாஹ் நாடினா தான் தருவான். இதுதான் சுருக்கம். அல்லாஹ்ட கலா கதிர் எப்படி ஈகுதோ ஹுதுஹுது பறவை. இந்த ஹுதுஹுது பறவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தஃசீர்ல வந்து, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க காத்துல பிரயாணம் செய்யறோம். நாங்க பைக்ல போறோம், வேன்ல போறோம், கார்ல போறோமே வாகனம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாகனம் வந்து காற்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த காற்றுல பிரயாணம் செய்வாங்க. அந்த பிரயாணம் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரம் 6 லட்சம் பேர் ஒரே தடவையில பிரயாணம் செய்வாங்க. தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறான், 6 லட்சம் பேர். ஃபஸഖர்னா லஹு ர்ரீஹ, குர்ஆன் சொல்லுது 6 லட்சம் பேர் ஒரே தடவையில பிரயாணம் செய்வாங்க. இந்த ஹுதுஹுது பறவை எல்லா பிரயாணத்திலையும் கூட்டி போவாங்க. ஏனென்றா எவ்வளவு மேல உயரத்துல ஈந்தாலும் ஹுதுஹுது பறவைக்கு எல்லாம் பெரியோரு டேலண்ட் சக்தியை கொடுத்திருந்தான். எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் பூமியில இருக்கிற எல்லா இடத்தையும் அது கண் கொண்டு நல்ல கூர்மையா பார்க்கும். எல்லா இடமும் ரொம்ப தெளிவா விளங்கும் அந்த ஹுதுஹுது பறவை. இத கூட்டிக் கொண்டு போற ஏனென்றா வானத்திலிருந்து தண்ணியுடைய தேவை வந்துட்டு, அப்படி இல்ல உது செய்யற தேவை வந்துட்டேன்டா இந்த ஹுதுஹுது பறவை கிட்ட சொல்லுவாங்க, நீர்நிலைகள் என்ன சரி ஈக்குதான்னு பார்த்து செல்லு வானத்திலிருந்து. இது பார்த்து செல்லும், இந்த இடத்துல நீர்நிலை ஈக்குது, உடனடியா அங்க போய் அவனோட தேவைகளை முடிச்சு கொள்ளுவான்.
இப்படி இந்த ஹுதுஹுது ஆற்றல் மிக்க இந்த ஹுதுஹுது பறவை இருக்குது. இதுகிட்ட சில பறவைகள் போயிட்டு கேட்டுச்சாம். தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. போயிட்டு கேட்டுச்சாம், அல்லாஹ் இவ்வளவு பெரிய சக்தி உனக்கு தந்திக்கிறான், வானு லோகத்திலேந்து பூமியில இருக்கிற எல்லாத்தையும் தெளிவா பாக்குறியே, ஆனா உலகத்துல இந்த வேடர்கள் இந்த விவசாயிகள் வயல்ல விரிச்சு வச்சுக்கிற வலைக்குது, அந்த சின்ன சின்ன வலையில போயிட்டு மாட்டிக்கொள்றது திடீரென்று. அது பலகீனம் ஆயிட்டான். எல்லாம் உயரத்திலேருந்து எல்லாம் பார்க்குது, கண்ணால தெளிவா விளங்குது. ஆனா விவசாயிகள் விரிக்கிற அந்த சின்ன சின்ன வலைகளுக்கு நெட்டிக்கு அதுல போயிட்டு மாட்டிக்கொள்ளும். அந்த விவசாயிகள் தான் இதை ரிலீஸ் பண்ணி அனுப்புவோம், கலட்டி அனுப்புவோம். ஏன் அப்படி? உனக்கு ஒரே வார்த்தை தான் பதில். அந்த ஹுதுஹுது பறவை சொல்லித்தான், அதுதான் என் விதின்னு சொல்லிச்சான். அதுதான் என் கதிர். அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. அல்லாஹு தாலா ஒன்றை கொடுத்தானா ஒன்றை பறிப்பான், இன்னொன்று கொடுக்கப்படுவது இன்னொன்று பறிக்கப்படுவது. இது அல்லாஹ்வுடைய விதி. இப்படித்தான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே. எனவே அந்த வகையில எப்படி நடந்து முடிஞ்ச விஷயங்களை கலா கதிரை கொண்டு நாங்க வாழ்க்கையில நம்பணுமோ, நடக்க போற விஷயங்களே அதையும் கலா கதிரை கொண்டுதான் நாங்க வாழ்க்கையில சாதிக்கும். அந்த கலா கதிருடைய நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல ஆழமாக ஈக்குதுன்றது எப்படி விளங்கியதுன்னு தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாய் மூலமா ஒரு வார்த்தையில வெளியாக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா படிச்சு கொடுத்த ஒரு வார்த்தை. ஒரு சுருக்கமாக பேசுறேன். சில யஹூதிகள் வந்தாங்க, சில முஸ்லிக்கீன்கள் வந்து கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 கேள்வி. யா ரசூலல்லாஹ், குகைவாசிகள் என்றா யாரு? துல்கர்னைன் என்று சொல்றவர் யாரு? 3வது கேட்டாங்க ரூஹ் என்ன? ரூஹுடைய ரகசியங்களை சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நாளைக்கு சொல்றேன்டா. இப்ப நாளைய நாள் போகுது, வந்து கேட்டாங்க, இன்னும் பதில் கிடைக்கலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கேட்டுதான் சொல்லணும் இதுக்கு பதில். அவளுக்கு அந்த நேரம் அதுக்குரிய பதில் சொல்லப்பட்டிருக்கல. இப்ப அல்லாஹ் அறிவிக்கணும். நாளைக்கு வந்து அந்த முஸ்லிக்கீன்கள் கேட்கிறாங்க, சொன்னாங்க நாளன்னைக்கு சொல்றேன். அப்படி சொல்லி சொல்லி பாக்குறாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க 15 நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரல வஹி எடுத்துவோம். சில உலமாக்கள் சொல்லாங்க 40 நாள் வஹி எடுத்துட்டு பூமிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழப்பமே, ஏன் வராமக்கிறாங்க? என்ன பிரச்சனை? ஒன்றுமே அறிவிக்கல. என்ன நடந்துச்சு? என்ன தவறு? இப்ப 40 தினத்துக்கு பின்னால் அதுல ஜிப்ரீல் வாரான். வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போயிட்டு கேட்டாங்க, ஜிப்ரீல் என்ன விஷயம்? 40 நாளா வராம நீங்களே? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு படிச்சு தர சொன்னான். குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலு ذلك غدا யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் என்று நாடிட்டீங்கடா, நான் நாளைக்கு செய்வேன் என்று சொல்லவானும் யா ரசூலல்லாஹ். இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்னு பாவிச்சு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். 40 நாள் அல்லாஹ்வுடைய வஹி துனியால தடுக்கப்பட்டது. இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு பேரிழப்பு. அவ்வளவு பெரிய பேரிழப்புக்கு காரணம் என்ன? வாயில வராத ஒரு இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய நாள் எங்களுடையதல்ல. நாளைக்கு அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியா? எங்களுக்கு சொல்லலாம். இந்த காலத்துல எவ்வளவு ஈமான் இல்லாத வார்த்தை. நாளைக்கு சுவராமச்சா, நாளைக்கு சுவர் உறுதியா கண்டிப்பா என்னென்ன வார்த்தை சொல்ல ஏழுமோ எல்லாம் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் மட்டும் வருவதில்லை வாயில. அந்த இன்ஷா அல்லாஹ்க்கு இப்ப எவ்வளவு பேர் புதுசு புதுசா விளக்கம் சொல்றான். இது உறுதியான இன்ஷா அல்லாஹ்வா? இல்லாட்டி நீ சும்மா பொய்க்கு வாயால செல்றியா? எல்லாம் ஒன்றுதான். இன்ஷா அல்லாஹ்வே ஒன்றுதான். அதுக்கு நாங்க புதிய புதிய அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. உலமாக்கள் அழகப்படுத்தா கம்மி முஸ்தக்பிலின் கதன். எத்தனையோ பேர் நாளைக்கு நாளைக்கு என்று நாளைய நாள் எதிர்பார்க்கிறாங்க. சொல்லுவாங்களே நாளைக்கு பாப்போமே, வாங்களே கொஞ்சம் நாளைக்கு பாப்போமே சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஆயுதரிக்கும் அவங்க நாளைய நாள் அடைகிறாங்க, எல்லாம் மௌத்தா போறாங்க. டைம் இல்ல, நாளைய நாள் எதிர்பார்க்கிறாங்க, ஆனா மௌத்தா போறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ்ன்றது வெறும் வாய் வார்த்தை அல்ல, ஒரு மந்திர வார்த்தை. இது இந்த இன்ஷா அல்லாஹ் பத்தி மட்டும் தனி தலைப்புல அவ்வனுத்தியால கணக்கு பேச முடியும். இன்ஷா அல்லாஹ்வால நடந்த விபரீதங்கள் என்ன, நடந்த நலவுகள் என்ன, இந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? ஒரு மனிதன் அல்லாஹ்ட கலா கதிர நம்புறவன் வாயில் இந்த வார்த்தை வரும். ஐசா உலமாக்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கஷ்டம், இந்த விஷயத்தை இந்த மனுஷனாலையும் செய்யல, அல்லாஹ் மட்டும்தான். இப்படி ஒரு கஷ்டமான ஒரு விடயம், ஒரு கஷ்டமான சோதனை, இவன் தவக்குலோட இன்ஷா அல்லாஹ் ஏழுமே நான் இதை செய்யறேன்,
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அந்த இன்ஷா அல்லாஹ்ன்றது இவன்ட பொறுப்பு கெடுக்கல்ல, இவன் யாருடைய பொறுப்புல போடுறான், அல்லாஹுடைய பொறுப்புல இவர் போடுறாரு அந்த விஷயத்தை. இப்ப இந்த விஷயம் லேசா முடியறதுக்கு காரணம் நாங்க சில நேரம் பைப்புடுவோம், சில நேரங்கள சில விஷயங்களை பைப்பிடுவோம். இந்த நிலைமையில என்ன ஆகுமோ தெரியாப்பா, இந்த வழக்குல என்ன நடக்குமோ தெரியாப்பா, இன்ஷா அல்லாஹ் பாப்போம். இந்த இன்ஷா அல்லாஹ்வுடைய மந்திர வார்த்தையுடைய பவர் அது. அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான், பைப்பிட தேவையில்ல, நாங்க இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை ஒரு நபி இடத்துல மிஸ் ஆயினாலும் அவர்களுக்கும் சோதனை இது. குர்ஆன் செல்லுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு வார்த்தை உறுதியாக சொல்லி காட்டினாங்க, சொன்னாங்க, உறுதியாக சொன்னாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு மனைவி மாறி இருந்தாங்க, கிட்டத்தட்ட 100 மனைவிகளுக்கு மேலால இருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து. அந்த காலத்துல அப்படி ஒரு நிர்ணயம் ஈக்கல்ல, மார்க்க சட்டம் அப்படி ஈக்கல்ல. 100 மனைவிகள், சில தஃசீர்ல வருவது 90, 99, 100. இவங்க சொன்னாங்க 100 மனைவிமார் ஓட இன்றைய நாள் இரவு நான் ஒன்று சேருவேன். அந்த ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு எல்லாம் ஆண் குழந்தைகள் கிடைக்கும், அந்த எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ்ட பாதையில ஜிஹாத் செய்ய அனுப்புவாங்க. நல்ல நியத்தா இல்லையா, சரிய பாதையில கபூல் செய்யணுமா இல்லையா? ஆனா தஃசீருடைய உலமாக்கள் விளங்கவர் தான் சொன்னதை போல ஒன்று சேர்ந்தாங்க. ஆனா 100 மனைவியில ஒரே ஒரு மனைவிக்கு தான் புள்ள கிடைச்சு. அந்த புள்ளையும் அல்லாஹு தாலா ஒரு ஊனமான புள்ளையாக பிறக்க வச்சான்னு சொல்லி கிதாபுல பதிவு செய்யறார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, புகாரில வருவது இது. அந்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லியிருந்தா அந்த எல்லா மகன்மாரும் வஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ் எல்லாம் அல்லாஹ்ட பாதையில தான் மௌத்தா வைப்பாங்க. இவங்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்லல, உறுதியாக பேசினார். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல நாங்க கலா கதிர் ஈமானுடைய அந்த நம்பிக்கை இல்லாம வாயால பல வார்த்தைகள் எங்களால பேசப்படும். என்னமோ எங்களால தான் எல்லாம் நடக்குது, முழு உலகமும் எங்களால தான் இயங்கி கொண்டிருக்குது, எங்களால தான் முழு இது, நாங்க இல்லாட்டி இந்த கடை இல்ல, நாங்க இல்லாட்டி எங்களோட குடும்பம் இல்ல, நாங்க இல்லாட்டி இதால ஒன்றும் செய்யலாம், அவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணலாம், நாங்க ஹயாத்தோட இருந்தோ இல்லையோ எல்லா விஷயமும் துனியால நடந்து கொண்டுதான் போகும். எவ்வளவு பேர் வீர வசனங்கள் பேசினான், எவ்வளவு பேர் அல்லாஹ்வை மறந்து பேசினவன் கபர்ல வாழலையா, துனியால அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கலையா, அந்த இடத்துக்கு யாரும் பொறுப்பாக வரலையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இந்த துஆவை கட்டாயம் தொழுகையில கேளுங்க, கட்டாயம் துஆவை தொழுகையில கேளுங்க. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒரு கண் சிமிட்ற அளவுக்கு சரி, கண் சிமிட்ற அளவு சரி, ஏண்ட விஷயத்துல நீ என்னைய பொறுப்பாக்கிடாதே யா அல்லாஹ். சுப்ஹான், ரொம்ப ஆழமான வார்த்தை. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு நல்ல காரியமோ இல்லாட்டி ஒரு சோதனைக்கு முகம் கொடுக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலா கதருடைய நம்பிக்கையுடைய வார்த்தையை வாழ்க்கையில மிஸ் பண்ணவான. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய தாய் தந்தையெல்லாம் கபராளிகளாக துனியால வாழ்றாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவளுக்கு ஆசியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.